சற்று முன் விபரீதத்தில் முடிந்த இந்தியா இலங்கை மோதிய டி20 மேட்ச். 19 பந்தில் சதம், அதுவும் விக்கெட்டே இல்லாமல் 327 ரன்கள் குவிப்பு. கிரிக்கெட் ரசிகர்களை தாண்டி கிரிக்கெட் பற்றி தெரியாதவர்களும் கூட அதிர்ச்சியடைந்த கொடூர மேட்ச். சரித்திர வரலாற்றை புரட்டி போட்ட இந்திய அணி, அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக டி20 தொடர், ஒருநாள் தொடர், டெஸ்ட் தொடர் என 3 தொடர்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த இரு அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் தொடர் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் அதற்கான புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்க வேண்டியது அவசியமாகும். அப்படி பார்த்தால் இப்போது அத்தகைய புள்ளிப்பட்டியலில் இலங்கை அணி 3வது இடத்திலும் இந்திய அணி 5வது இடத்திலும் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்றாலே இலங்கை அணியால் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடித்துவிட முடியும். ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு சில போட்டிகளில் தோற்றுவிட்டதால் இப்போது இனியிருக்கும் பெரும்பாலான போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும். அது மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை தொடங்கியதிலிருந்து இதுவரை 2 முறை இறுதிப் போட்டி வரை சென்ற இந்திய அணியால் ஒரு முறை கூட டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை. ஆகவே இந்த முறை எப்படியாவது இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துவிட்டால் இந்திய அணி கண்டிப்பாக டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்றிவிடும். அந்தளவுக்கான திறமை என்பது தற்போதைய இந்திய அணியில் இருக்கிறது. ஆக அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த முறை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் இலங்கை போன்ற பலம் குறைந்த அணியோடு இந்திய அணி மோதுவதால் இது போன்ற தொடர்களில் அதிகப்படியான வெற்றிகளை இந்திய அணி பெற்றாக வேண்டும். அப்படி பெற்றால்தான் அடுத்து வரும் போட்டிகளில் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற பலம் வாய்ந்த அணிகளிடம் ஒரு சில போட்டிகளில் தோற்றாலும் கூட இந்திய அணியால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு சென்றுவிட முடியும். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறுவது அவசியமாகியுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்பாக இப்போது டி20 தொடர் நடந்து வருகிறது. அதிலும் இந்த டி20 தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டால் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை என்பது அடுத்தடுத்த போட்டிகளிலும் இந்திய அணிக்கு பெருமளவு கை கொடுக்கும். அதாவது இப்போது நடைபெற்று வரும் டி20 போட்டிகளில் இந்திய அணி அதிகப்படியான வெற்றிகளை குவித்துவிட்டால் அந்த ஒரு ஃபார்மை வைத்து அடுத்து நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியும். ஆகவே அதன் காரணமாகத்தான் நடந்து வரும் டி20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு முனைப்பு காட்டி வருகிறது. அதிலும் சமீபத்தில் ஏற்கனவே நடைபெற்ற டி20 போட்டிகளில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி தொடர் வெற்றிகளை ஏற்கனவே குவித்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்ற மற்றொரு டி20 மேட்சில் இந்திய அணி நம்பவே முடியாத அதிசய பிரம்மாண்ட உலக சாதனைகளை ஒரே போட்டியில் அடுக்கடுக்காக அடுக்கியிருக்கிறது. ஆமாங்க, சற்று முன் நடைபெற்ற இந்த ஒரு டி20 மேட்சில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். இந்த இருவரும் தனித்தனியாக களமிறங்கினாலே அந்த போட்டி என்பது அதிரடி சூறாவளியாக மாறும். அப்படி இருக்கும்போது இருவரும் சேர்ந்து ஓப்பனிங் இறங்கினால் எந்தளவுக்கு அதிரடி இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு போட்டி தாங்க உதாரணம். ஏனென்றால் இந்த போட்டியில் இவர்கள் ஓப்பனிங் செய்ய களமிறங்கி போட்டி போட்டுக்கொண்டு அதிரடியில் மிரட்டிவிட்டனர். ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தினார். அதுவும் இவர் எதிர்கொண்ட போட்டியின் முதல் பந்தையே வழக்கம் போல சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இந்த போட்டியையும் அனல் பறக்க தொடங்கி வைத்தார் அபிஷேக் சர்மா. அதற்கு பிறகு இவர் எதிர்கொண்ட பெரும்பாலான பந்துகளை பெரிய ஷாட்டுகளுக்கு மட்டுமே பறக்கவிட்டு அதிவேக அரை சதம், அடுத்தடுத்து அதிவேக முழு சதம் என மின்னல் வேகத்தில் சதத்தையும் தொட்டுவிட்டார் அபிஷேக் சர்மா. சரி, இவர்தான் இப்படி என்றால் அந்த பக்கம் நம்முடைய சூரியவன்சியோ அப்படியே அபிஷேக் சர்மாவின் 2 மடங்கு வெர்சன் போல அபிஷேக் சர்மாவை விட 2 மடங்கு அதிவேகமான அதிரடியில் விளையாடி வந்தார். அதுவும் இவர் பேட்டிங் செய்த சம்பவத்தை இந்த போட்டியில் கண்டிப்பாக எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகனாலும் மறக்க முடியாது. கிரிக்கெட் தெரியாத ரசிகனாக இருந்தாலும் மறக்க முடியாது.
நீங்கள் இந்திய ரசிகர்களாக இருந்தாலும், இலங்கை ரசிகர்களாக இருந்தாலும், வேறு எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகர்களாக இருந்தாலும் இந்த ஒரு போட்டியில் சூரியவன்சி காட்டிய அதிரடியை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏனென்றால் சரித்திர வரலாற்றிலேயே உலகின் அதிவேக சதத்தை பதிவு செய்திருந்தார் சூரியவன்சி. ஆமாங்க, வெறும் 19 பந்தில் இந்த போட்டியில் சதத்தை தொட்டிருந்தார் சூரியவன்சி. வெறும் 19 பந்தில் அரை சதம் எடுத்தாலே அது பிரம்மாண்ட உலக சாதனையாகும். அப்படி இருக்கும்போது அதே 19 பந்தில் சதத்தையே தொட்டுவிட்டு சாதனைகளுக்கெல்லாம் சாதனையாக இந்த போட்டியை மாற்றியிருந்தார் சூரியவன்சி. அதுவும் ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா அதிரடியாக அரை சதம் அடித்து சாதனை படைத்து, அதற்கு பிறகு ஒருபடி மேலே சென்று அதே அதிரடியோடு முழு சதத்தையும் அடித்து சாதனை படைக்க, இந்த பக்கம் சூரியவன்சியோ நீ என்னடா அதிரடியா விளாடுற, நான் காட்டுறேன் பாரு அதிரடி என்பதைப் போல அபிஷேக் சர்மாவை மிஞ்சும் அளவுக்கு அதே போட்டியில் 2 மடங்கு அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தார் சூரியவன்சி. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்த 2 பேருமே சதத்தை தொட்டதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக அதிரடியில் விளையாடி வந்தனர். அதுவும் இந்த போட்டியில் இதைவிட மிகப்பெரிய உலக சாதனை என்னவென்றால், இந்த 2 பேருமே இந்த போட்டியில் விக்கெட்டுகளை இழக்கவில்லை. ஆனால் 2 பேருமே அதிவேகமாக சதத்தை எடுத்ததால், இது ஒரு வார்ம் அப் மேட்சாக நடைபெற்றதால் இந்த போட்டியில் இந்த 2 பேருமே 100 ரன்களை கடந்த போது ரிட்டையர்டு அவுட்டாக இவர்களே விலகினார்கள். ஏனென்றால் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிவேகமாக சதத்தை தொட்டுவிட்டு 2 பேருமே சொல்லி வைத்தது போல ரிட்டையர்டு அவுட் மூலமாக வெளியேறினார்கள். அதன் பிறகு கத்தி போய் வாழ வந்த கதையாட்டம் இந்த இருவரின் அதிரடிதான் போய்விட்டது என்று நினைத்த போது, அடுத்ததாக நம்முடைய சிவம் தூபேவும் திலக் வர்மாவும் சேர்ந்து இவர்களுடைய அதிரடி என்பது இன்னும் கொடூரமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இவர்களும் மாறி மாறி அதிரடி மலையில் சிக்சர்களும் பவுண்டரிகளும் என பறக்கவிட, இதனால் இந்த போட்டி முழுக்க ஒரே வான வேடிக்கையாகத்தாங்க மாறியது. அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு போட்டியை இனிமேல் பார்க்க முடியுமா என்ற அந்த ஒரு சந்தேகமும் வந்துவிட்டது. அந்தளவுக்கு கிரிக்கெட் போட்டிகளை மிஞ்சும் அளவுக்கு ஒரு போட்டி என்றால் அது இந்த ஒரு போட்டி தாங்க. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய அணி மட்டுமே 327 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஒரு T20 போட்டியில் இவ்வளவு ரன்கள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த போட்டியில் ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் விக்கெட்டை இழக்கவில்லை. எப்படி T20 மேட்ச் ஒன்றில் இவ்வளவு ரன்கள் எடுத்ததே மிகப்பெரிய உலக சாதனை. அதே நேரம் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் இவ்வளவு ரன்கள் எடுத்தது என்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சாதனை என்பதை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு சாதனையைத்தான் இந்த போட்டியில் இந்திய அணி செய்திருந்தது. களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் தனித்தனியாக சாதனைகளை படைத்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்திய அணி 327 ரன்கள் என்ற பிரம்மாண்ட சாதனையை படைத்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் இப்படி ஒரு சாதனையை படைத்தது என்பது உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உதாரண போட்டியாக மாறியிருக்கிறது. அதுவும் இந்த போட்டியை கிரிக்கெட் தெரியாதவர்கள் பார்த்தால் கூட மெய்சிலிர்த்து போவார்கள் என்று சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு கிரிக்கெட் தெரியாதவர்களுக்கே கிரிக்கெட்டை பிடிக்க வைத்துவிடும் அளவுக்குத்தான் இந்திய அணியின் பேட்டிங் என்பது இந்த போட்டியில் அமைந்திருந்தது. பின்னர் இந்த ஒரு போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு நேர்மாறாக அப்படியே இந்த போட்டியில் முழுக்க முழுக்க பேட்டிங்கில் சொதப்பியிருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் இலங்கை அணி வெறும் 138 ரன்கள் மட்டுமே எடுத்து மோசமான படுதோல்வியை அடைந்தது. அதாவது கிட்டத்தட்ட 200 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி சாதனை வெற்றியையும் படைத்திருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு சரித்திர சாதனை ஆட்டத்தை பற்றியும், குறிப்பாக நம்முடைய சூரியவன்சியின் அந்த ஒரு அதிவேக சதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.